Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching. Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இறப்ப கொண்டாடுறதுக்கு நம்ம கடவுளும் இல்ல, இறப்ப கொண்டாடுறதுக்கு நம்ம அரக்கனும் இல்ல. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான்டா வாழ்க்கை. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச காமெடி ஆக்டர் யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு சந்தானமா ரொம்ப பிடிக்கும். கொரோனா டைம்ல கவர்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் போடுறாங்க. லாக்டவுன், சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க்லாம் போட சொல்றாங்க. ஆனா ஒரு இந்தோனேஷியன் கப்பல் பண்ண பிளான் தாங்க வேற லெவல். ஆமாங்க, காசு போனா வரும், ஆனா உயிர் போனா வருமா அப்படின்னு ஒரு பெரிய பிளான் பண்றாங்க. இவர் பேர் ரிச்சர்ட் முல்ஜாடி. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, வெக்கேஷனுக்கு ஜகார்த்தால இருந்து டென்பென்சர் வரைக்கும் போலான்னு பிளான் பண்றாரு. அப்போ வேற கொரோனா அதிகமா இருந்ததால அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பிளைட் ஃபுல்லா அவங்க 2 பேருக்காக புக் பண்றாரு. இதுவே பெரிய தக் தான். ஆனா இவர் ஏறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, அந்த பிளைட்ல யாரா இருந்தா இந்த பிளைட் டிக்கெட்ஸ இப்பவே கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்லிடுறாரு. அந்த கம்ப்ளீட் பிளைட்டை அவர் புக் பண்ண $7,000 ஸ்பெண்ட் பண்றாரு. இவர் பேர் அரிநாடார். தக் லைஃப்க்குன்னு இவருக்கு எந்த செயினும் தனியா போட தேவையில்ல. ஏன்னா நாங்க போடுறதை விட இவர் நிறையவே கழுத்துல போட்டிருக்காரு. பிளைட்ல போகும்போது தெரியாம ஒரு சின்ன மூக்குத்தி கொண்டு போனாலே அவங்க டவுட் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிடுவாங்க. இவங்க ஆலங்குளம் தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ண சென்னையில இருந்து திருவனந்தபுரத்துக்கு பிளைட்ல போறாங்க. நார்மலா இவ்வளவு நகை போட்டிருந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் டவுட் வரும், அதெல்லாம் ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு. அதெல்லாம் ஒரிஜினல் 916 KDM தான் சொல்றாரு. அவங்களும் பிளைட்க்கு டைம் ஆகுதுன்னு அனுப்பி விட்டுறாங்க. அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு பின்னாடியே அவங்கள இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போட்டு குத்துறாங்க. உடனே இன்கம் டாக்ஸ்ல இருந்து வந்து அவரை அழகா தூக்கிட்டு போயிடுறாங்க. நமக்கு வந்த டவுட் மாதிரியே அவங்களுக்கும் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான டவுட் வருது. டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே ஒரிஜினல். அவர் போட்டிருந்த கோல்டு மட்டும் 3 கிலோ 400 கிராம். அதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வந்தது? அதுக்கு கரெக்டா இன்கம் டாக்ஸ் எல்லாம் கட்டிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. மார்ச் வரைக்கும் டைம் இருக்கு, அப்போ கட்டிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. ஒழுங்கா இப்பவே கட்டுங்க, இல்லனா உங்க மேல கேஸ் போடுவேன்னு சொல்லிடுறாங்க. 1,56,00,000 செக்க தராரு. இதுவே பெரிய தக் தான். லாஸ்ட் வீக் இவர் எலெக்ஷனுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராரு. அவர் எப்படி வராருன்னா, நம்மள எத்தனை பேர் முதலமைச்சரை நேர்ல பார்த்திருப்போம்னு தெரியாது. அப்படியே ஏதாச்சும் கட்சி பிரச்சாரத்துல பார்த்திருந்தாலும் பேசலாம் சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா காமராஜர் முதலமைச்சரா இருந்தப்போ அவரை பார்க்க கிராமத்து ஜனங்க சில பேரும் சில பஸ் ஓனர்ஸும் வந்திருக்காங்க. அதுல முதலமைச்சர் போயிட்டு அந்த கிராமத்து ஜனங்க கிட்ட பேசி அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் அனுப்பிடுறாரு. இதெல்லாம் பார்த்த பஸ் ஓனர்ஸ் கடுப்பாயிட்டு எழுந்து போயிடுறாங்க. அப்புறம் முதலமைச்சர் அவரோட PA கூப்பிட்டு அந்த பஸ் ஓனர்ஸை வர சொல்லுன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த PA அவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிடுறாரு. உடனே காமராஜர் அந்த பஸ் ஓனர்ஸ்க்கு கால் பண்ணி, நீங்களா எவ்வளவு லேட் ஆனாலும் வீட்டுக்கு ரிட்டர்ன் போறதுக்கு உங்ககிட்ட கார் இருக்கு, ஆனா அவங்க கடைசி பஸ்ஸை விட்டுட்டா நைட் ஃபுல்லா சாப்பிடாம தெருலயே தான் தூங்கணும், இத கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாதான்னு கேக்குறாரு. இதுவே பெரிய தக் தான். ஆனா அதுக்கப்புறம் அவர் சொன்னதுதான் ஹைலைட். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நான் CM ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பாக்குறீங்க, ஆனா அவங்க என்ன CM ஆக்கிட்டு வந்து பாக்குறாங்கன்னு சொல்லிடுறாரு. Broads in Atlanta, she's just a lean in the family. Credit cards and the scammers, hitting the lease in the van. டாமினோஸ் அப்பப்போ அவங்க கஸ்டமரை அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய ஆஃபர்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிசம்பர்ல ஒரு ஆஃபரை அனௌன்ஸ் பண்றாங்க. அது என்ன ஆஃபர்னா, யாருக்கு டிசம்பர் 9ல ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கு 60 வருஷம் வரைக்கும் பீஸா ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கேஷ் பிரைஸும் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. கரெக்டா அந்த டைம்ல தான் ஆஸ்திரேலியால இருக்க அந்தோனி லாட்டோட ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. அவங்க அந்த காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நாளே அவங்களோட ஒய்ஃப்க்கு பெயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. மார்னிங் 1:45 ஒரு பாய் பேபி பிறக்குது. நம்மள
நாங்கெல்லாம் குழந்தை பிறந்தா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்றோமோ இல்லையோ, ஆனா இன்ஸ்டா FB ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி இவரும் போஸ்ட் போடுறாரு. அவர் பக்கத்து வீட்டுக்காரர் விளையாட்டா டாமினோஸ் ஆஃபரை பத்தி சொல்றாரு. அதை சொன்ன உடனே அதுக்கு தேவையான ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி அனுப்பிடுறாரு. அங்கதான் ஒரு ட்விஸ்டே வைக்கிறாங்க. பாய் பேபிக்கு டாமினிக்னு பேர் வைக்கணும்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஆளு அவ்வளவுதானே, ஏதோ வச்சு 2 பேரை வச்சுட்டு மொத்த டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணிடுறாரு. அவரு 60 வருஷம் பீஸா வின் பண்ணது மட்டும் இல்லாம $1080 வின் பண்ணிடுறாரு. தேர்தலுக்கு நிறைய பேர் நிறைய வாக்குறுதி தருவாங்க. அதே மாதிரி இங்க ஒருத்தர் ஒரு வாக்குறுதி தராரு. இவர் பேர் ஷேக் தாவூத். இவர் 40 வருஷமா வர எல்லா எலெக்ஷன்லயும் நிப்பாரு. அதுவும் சுயேட்சை வேட்பாளரா. பார்லிமெண்ட் எலெக்ஷன், பிரசிடென்ட் எலெக்ஷன் ஒண்ணு கூட விட்டு வைக்க மாட்டாரு. இவரு அவரோட ஊரான அந்தியூர்ல பிரச்சாரம் போறாரு. ஒருத்தர் கூட அவர் கூட இல்ல. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 9 எலெக்ஷன்ல நின்னு இருக்காரு. அதுல ஒண்ணு கூட ஜெயிச்சது இல்ல. ஜெயிக்கலன்னா கூட பரவாயில்ல, இது வரைக்கும் ஒரு ஓட் கூட வாங்கினது இல்லையா. இத பெருமையா அவரே சொல்லிக்கிறாரு. அவரோட ஃபேமிலில கூட அவருக்கு யாரும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க போல. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25,000 கொடுப்பேன். அப்புறம் குடும்ப தலைவிக்கெல்லாம் ஓப்போ போன், அந்த போன்ல அவங்க அண்ணன்கிட்டயோ தம்பி கிட்டயோ பேசலாம்னு சொல்லிட்டு அத்தோட நிப்பாட்டி இருந்தா கூட பரவாயில்ல. இதுல ஹைலைட்டே என்னன்னா, அந்த போனை வச்சு நீங்க உங்க கள்ளக்காதலர் கிட்ட கூட பேசலாம்னு சொல்றாரு. லேடிஸ பார்த்தாச்சு, ஜென்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸை விட்டுட்டா நல்லாவா இருக்கும். யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஜென்ஸ்க்குலாம் என்ன சொல்றாருன்னா, இங்க விக்கிற மட்டமான சரக்கு அடிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்காக பாண்டிச்சேரியில இருந்து ஆளுக்கு 1 லிட்டர் நல்ல சரக்கு இறக்குறேன்னு சொல்றாரு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? Money, power, women, drugs. Money, power, women, drugs. போன வீடியோல உங்களுக்கு பிடிச்ச பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் யாருன்னு கேட்டிருந்தோம். அதுல ஆரி 63%, பாலா 13%, கவின் 12%, முகன் 8%, அதர்ஸ் 5% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ராம் சிதம்பராஜ்ன்றவங்க ஆரி தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஷேடோ பாய்ஸ்ன்றவங்க டிக்டாக் திவ்யா தான், அவங்க வேற பிக் பாஸ்க்கு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்னோட ஓட்டு திவ்யாக்கு தான் சொல்லியிருக்காங்க. யார் அந்த டிக்டாக் திவ்யானே எனக்கு தெரியாதுங்க. சுகணேஷ் லோகநாதன்றவங்க என்னோட ஆல் டைம் ஃபேவரட் வந்து ஆரி தான் சொல்லியிருக்காங்க. ஜகுஃபர் ஷாதிக்ன்றவங்க கவின் தான் சொல்லியிருக்காங்க. பிரேம்குமார்ன்றவங்க சாண்டி மாஸ்டர் தான் சொல்லியிருக்காங்க. மாட்னா மரணன்றவங்க தலைவன்னா அது பாலா தான் சொல்லியிருக்காங்க. சதீஷ் பிரசன்னான்றவங்க ஆரி தான் பிக் பாஸ்ல பெஸ்ட் பிளேயர்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீராம்ன்றவங்க எனக்கு ஆரி ப்ரோவும் பாலா ப்ரோவும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. TN76 ராயல் கேமிங்ன்றவங்க பிக் பாஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு விஜய் டிவி ரியாலிட்டி ஷோங்க. மணிபாரதின்றவங்க சாண்டி மாஸ்டர் தான் சொல்லியிருக்காங்க. கிரின்றவங்க எனக்கு பிக் பாஸே பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கூட பிக் பாஸ் பார்க்க பிடிக்காது, ஆனா ப்ரோமோ பார்ப்பேன். மனோஜ்ன்றவங்க ஆல்வேஸ் சாண்டி தான் சொல்லியிருக்காங்க. ஐ எம் a fan of TGP சிங்கம்ன்றவங்க ரியோவை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிக் பாண்டியான்றவங்க ரம்யா பாண்டியன் தான் என்னோட பிக் பாஸ்ல ரொம்ப ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. டி மகேந்திரன்றவங்க சாண்டி அண்ணாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ராமமூர்த்தின்றவங்க கவினை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிக் விஜய் தேவ்ன்றவங்க ஹை 8 பிக் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரஞ்சித்ன்றவங்க காயத்ரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜகுஃபர் ஷாதிக்ன்றவங்க எனக்கு பிக் பாஸே பிடிக்காது, எங்க வீட்டுல யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க, அதை பார்க்காம இருக்கிறதே நல்லதுதான். விஜய் ராகவன்றவங்க எனக்கு பிக் பாஸ் பிடிக்காது, ஆனா ஆரி ப்ரோ அதுல மாஸ், எனக்கு அவரோட சீசன் போட்டா ஒரு டே ஃபுல்லா கூட பாத்துட்டே இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழரசன் எஸ்ன்றவங்க எனக்கு கவினை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிரமோத்ன்றவங்க நான் வந்து ஓவியா ஆர்மின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ விஸ்வன்றவங்க ஆரி தான் சொல்லியிருக்காங்க. அன்பே சிவன்றவங்க ஆரி தான் சொல்லியிருக்காங்க. DR ஏலியன்றவங்க ஆரியானா தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிரவீன் ராஜ்ன்றவங்க கவின் தான் மாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சந்துரு தன்ஷுன்றவங்க முகனோட ஃபேனுன்னு சொல்லியிருக்காங்க. கோபி ஷான்றவங்க கவின் வேற லெவல்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்டும் வரணும்னா நாங்க கேட்கிற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.